இலக்கியவாதிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு பின் அதனை ரத்து செய்வது அவர்களை அவமதிக்கும் செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 97வது பிறந்தநாளையொட்டி ஞானபீடம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த 2022இல் திமுக அரசால் கனவு இல்லம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் முதல் பெண் IPS அதிகாரியான திலகவதிக்கும் சென்னை அண்ணா நகரில் 1400 சதுர அடியில் வீடு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதே நேரம் ஏற்கனவே அவர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் வீடு ஒதுக்கீடு பெற்றதாக கூறி கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்தது. இதை எதிர்த்து திலகவதி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. கவிஞர் மேத்தா உள்ளிட்ட வேறு சிலருக்கும் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டதாக வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வீடு ஒதுக்குமாறு யாரும் கேட்கவில்லை, அரசே வீடு ஒதுக்கிவிட்டு பிறகு அதனை ரத்து செய்வது உயரிய விருது பெற்ற இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல், இலக்கியவாதிகளை இவ்வாறு நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. தமிழுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை கருணாநிதி தன் வாழ்நாள் இறுதி வரை கௌரவப்படுத்தினார். அரசின் தற்போதைய அரசாணை அவரது விருப்பத்திற்கு முரணானது. இந்த அரசு கருணாநிதியின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படாது என நம்புகிறேன் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். கவிஞர் மேத்தாவுக்கு வீடு ஒதுக்கி பிறகு அது ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குடன் இந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என குறிப்பிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.